ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஸ்ரீ ராமஜெயம். இப்போ 11th சௌபாய் பார்க்கலாம். லாய சஞ்சீவன லखनजी ஆயே ஸ்ரீ ரகுவீர ஹரஷி உரலாயே. அதுதான் இப்போ அடுத்த சௌபாய். இதில் லாய சஞ்சீவன லखनजी ஆயே அப்படின்றாரு முதல் லைனில். அதாவது ஹனுமான் என்ன பண்ணாருன்னா சஞ்சீவனத்தை கொண்டு வந்தார். லாயனா கொண்டு வந்தார். லாய சஞ்சீவனத்தை கொண்டு வந்து லखनजी ஆயே லக்ஷ்மணன் திரும்பி வந்தார் அப்படின்றது இந்த முதல் லைன். அதாவது இது என்ன ஆச்சு, இந்த இன்சிடெண்ட் ராமாயணத்தில் ராமர் அந்த யுத்தம் போர் நடக்குது இல்லையா, ராவணனோட ஆரம்பத்திலேயே ஒரு நாள் இந்திரஜித்தோட லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் யுத்தம் நடக்கிற அன்றைக்கி இந்திரஜித் ஒரு அஸ்திரம் போடுறான். அந்த அஸ்திரத்தினுடைய சக்தினால் லக்ஷ்மணனுக்கு அது தாக்கி அந்த அஸ்திரம் பட்ட உடனே லக்ஷ்மணன் விழுந்துடுறான், கீழே மூர்ச்சையாகி விழுந்துடுறான், ஃபெயிண்டாகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாச்சு. அது விழுந்துட்ட உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. அதுலேயும் ராமர் ஒரே பயந்துட்டார். தம்பி என்னாச்சு என்னாச்சு, ஐயோ தம்பிக்கு என்னமோ ஆயிடுச்சேன்ட்டு அவர் துடிக்கிறார். ஹீஸ் ஆல்மோஸ்ட் டெட், அப்படி விழுந்திருக்கிறார் லக்ஷ்மணன். அதை பார்த்துட்டு ராமரால் ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ துடிக்கிறார். இப்போ ராமர் இந்த ராமாவதாரத்தில் முழுசாக மனுஷனை போலவே இருந்தார். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அவர் பகவான் தானே, அவருக்கே அவ்வளோ பயம் அவ்வளோ கவலை, இதெல்லாம் உடனே அவரே எழுப்பிக்கலாம் இல்லையா, இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ராமர் அந்த அவதாரத்தில் தன்னை ஒரு பரமாத்மான்றதே அவர் மறந்துட்டார். அந்த மாதிரி அவர் நினைக்கவே இல்லை. நினைக்காம அப்படி மனுஷனாகவே வாழ்ந்தார் முழுசாக. ஸோ நம்ம ஆர்டினரி பீப்புள், நம்ம மனுஷால் எப்படி பண்ணுவோம், யாராவது நமக்கு வேண்டியவங்க விழுந்துட்டா எவ்வளோ பயந்துடுவோம், எவ்வளோ துடிப்போம். அப்படி எல்லாத்துக்கும் துடித்தார். லக்ஷ்மணன் விழுந்துட்டதுக்கு துடிப்பு, சீதை காணாமல் போனப்போ எல்லாம் பண்ணார், அழுதார், துடித்தார், எல்லா மாதிரியும் அவர் கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி சாதாரண மாணவனாக இருந்ததுனால பயந்தே போனார். லக்ஷ்மணன் இல்லை இனிமேல் நமக்கு தம்பி போயிட்டான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரே அழுதுட்டு ஆரம்பித்தார் அவர். அந்த இதை பார்த்தப்போ ஒன்றும் பண்ண முடியல, எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை போட்டான் இந்திரஜித். அப்போது அதில் கூட்டத்தில் ஜாம்பவான்ன்றது ஒரு கரடி. அந்த வானர கூட்டத்தில் வயசானவர், கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, அந்த கரடி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால் அந்த ஜாம்பவானனை சொல்கிறாரு, ராமா பயந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை, இது மூர்ச்சை தான் இது. ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது, விட்டால் டேஞ்சர் ஆகிடும். ஸோ இதை உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் இருக்குது, அதை கொண்டு வர்றதுக்கு ஹனுமான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹனுமானுக்கு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஹிமாலய மலையில் இருக்குது அதனுடைய மருந்தெல்லாம். போய் அந்த மூலிகை அப்படின்னா அதனுடைய செடிங்க, ஷ்ரப்ஸு, லீவ்ஸு எல்லாம் ஹெர்பல் இதெல்லாம் அங்கே இருக்கும், அந்த மலையில் இருக்குது, போய் கொண்டு வான்னு சொல்லி இப்போ ஹனுமான் புறப்பட்டார். அப்போ எப்படி சவுத்வேர்டு போய் லங்கைக்கு பறந்தாரோ இப்போ நார்த்வேர்டு போகிறார். ஹிமாலயா, எங்கள் ஸ்ரீலங்காலேருந்து ஹிமாலயத்துக்கு போகிறார். ஃபுல் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படி போய் ஹிமாலயா போய் ரீச் பண்ணி அங்கே போய் இவர் அங்கே அதில் எத்தனையோ பேர், அதெல்லாம் ராமாயணத்தில் சொல்லி இருக்குது, அந்த பேருங்கள், அந்த மூலிகை பேரெல்லாம் அதெல்லாம் சொல்லி அனுப்புகிறாரு இவர் ஜாம்பவான். ஆனால் அங்கே போய் அந்த இலைங்களை மட்டும், அந்த செடிங்களை மட்டும் எடுக்கணும்னா தேடி எடுக்கணும். தேடி எடுக்கிறதுல நம்ம ஏதாவது அது டைமும் வேஸ்ட் ஆகுது, டிலே ஆகுது. அங்கே அவசரமாக கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும், நமக்கு தப்பாக வேறு எடுத்துன்னு போயிட்டா கஷ்டம் அப்படின்னு ஹனுமான் என்ன பண்ணார், மொத்த மலையை தூக்கிட்டார். அப்படி அந்த சஞ்சீவ மலை, அப்படியே சஞ்சீவனி மலைன்ட்டு அந்த மலை முழுக்க ஹெர்ப்ஸ் தான் எல்லாம். ஹிமாலயா முழுக்கவே எல்லாமே நிறைய மூலிகைகள் தான் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம்
உயிர் கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு செடியும் நமக்கு பூமியில் விளையிற எல்லா செடிங்களும் கூட, எல்லா இலைங்களும் கூட, எல்லா புல்லு கூட ஏதாவது ஒரு மருந்தாக தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு நேச்சர், பகவான் கொடுத்துருக்கிற பிரகிருத்தியே எல்லாமே நமக்கு அதிலிருந்தே எல்லா மருந்தும் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாரு. நம்ம தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஹிமாலயாஸில் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு அப்படியே மலையை தூக்கின்னு வந்துட்டார். தூக்கின்னு வந்து ஸ்ரீலங்கா அப்படியே தூக்கின்னு வந்து அங்கே வச்சு எடுத்துக்கோங்க எது எது வேணுமோன்னு. அதுலேருந்து அவர் பார்த்து பார்த்து ஜாம்பவான் எடுக்கிறாரு. அதில் என்னென்ன எல்லா மாதிரி இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுது, இப்போ அம்பு பாஞ்சது, யுத்தத்தில் அம்பு போடுறாங்க இல்லையா, அந்த ஆரோ போய் நல்லா ஆழமாக குத்திருக்கும். அந்த ஆழமாக உள்ளே போயிட்ட ஆரோவை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? ஸ்கின்னு, ஃப்ளஷ்ஷு, எலும்புன்னு எல்லாமே டேமேஜ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இழுக்காமல் உள்ளே போயிட்டத்தை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இலை இருக்குதும். அந்த இலை இருக்கும், அந்த அதனுடைய சாறு அதை நசுக்கி அந்த ஜூஸ் அந்த இடத்துல போட்டால் அந்த ஜூஸ் உள்ளே போய் அதெல்லாம் இலக்கி அந்த ஃப்ளஷ் எல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்து அந்த உள்ளே போயிட்டு அம்பு மேலுக்கு வருமோ, அப்போ ஈஸியாக எடுக்கலாம். அந்த மாதிரி உள்ளுக்கு குத்திக்கினா கூட, எங்கேயோ நடக்கும்போது முள் குத்திட்டா கூட அந்த மாதிரி சாறு பிழிஞ்சு எடுத்துருவாங்களாம். அப்படி அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது. அதுக்கப்புறம் கிழிஞ்ச ஸ்கின்னு அப்படியே கிழிது இல்லையா, ஓப்பன் ஊண்டு இருக்கும் இல்லையா, அந்த ஊண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகிறதுக்கு அதுக்கு சில ஜூஸ் அந்த இலைங்களை போட்டு பண்ணால், இல்லை ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சா அது மூடிக்கும். எலும்பு புரோக்கன் இது போன்ஸு அது கூடிக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மருந்து எல்லாம் அந்த செடிங்கள்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து இவருக்கு அங்கங்கே போட்டு அந்த மயக்கம் தெளியறதுக்கான மருந்தை அந்த ஜூஸை மூக்கில் எல்லாம் ஊற்றி கொண்டு எப்படியோ பண்ணி அவரை எழுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஹர்ப்ஸ் அவ்வளோ முக்கியமான உயிரை கொடுக்கக்கூடிய இலைங்களும் செடிங்களும் இருந்த ஒரு மலையை அப்படியே தூக்கின்னு வந்தார் ஹனுமார். இப்படி நமக்கு நேச்சரில் இவ்வளோ விஷயமும் இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க, ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம். அந்த மாதிரி லாய சஞ்சீவன அந்த சஞ்சீவனத்தை கொண்டு வந்து அந்த மலையை கொண்டு வந்து லக்கனஜி ஆயே அவர் திரும்பி உயிர் பெற்று வந்தார். மூர்ச்சையாக இருந்தவர் ஆல்மோஸ்ட் டெட்டாக போன லக்ஷ்மணர் லக்கனஜி திரும்பி வந்தார். ஆயே அதுதான் அந்த லைன். அடுத்த லைன் வந்து ஸ்ரீ ரகுவீர ஹரஷி உரலாயே. அதை பார்த்ததும் ரகுவீரா ராமன் என்ன பண்ணார்? ஹரஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார், வெரி ஹாப்பி, சொல்ல முடியல. அப்பா வந்துட்டானா என் தம்பி அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஹரஷி ரொம்ப ரொம்ப அதை இது சந்தோஷத்தை தெரிவித்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணின்னு உரலாயேன்னா அப்படியே கட்டி தழுவிக்கினாராம் ஹனுமான். உரலாயேன்னா ஹக் பண்ணிக்கிறது, கட்டி தழுவிக்கிறது. ஐயோன்னு அவ்வளோ மகிழ்ந்து போய் என்ன தம்பியை உயிர் கொடுத்தியா, அந்த தம்பியை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கினார். உரலாயேன்னா சேர்த்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கினாருன்னு அர்த்தம். ஸோ லாய சஞ்சீவன் லக்கனஜியாயே ஸ்ரீ ரகுவீர ஹரஷி உரலாயே, அதுதான் இந்த சௌப்பாயில் சொல்கிறார். அந்த மாதிரி சஞ்சீவ மலையை தூக்கின்னு வந்தார். வந்து அந்த மருந்தை போட்டு லக்ஷ்மணனை எழுப்பினதுக்கப்புறம் ரகுவீரா ராமன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹரஷி வெரி ஹாப்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவரை புகழ்ந்து சந்தோஷத்தில் அப்படியே கட்டி பிடிச்சி கட்டிக்கின உரலாயே ஹக் பண்ணிக்கினாரு, ஆலிங்கனம் பண்ணிக்கினாரு அப்படின்றது இந்த சௌப்பாய். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். இந்த ஹர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாம் மூலிகைங்க இல்லையா. இதில் இது ஒரு நிஜமாக இன்சிடெண்ட் கூட சொல்கிறாங்க. அதாவது இப்போது புத்தூர் அப்படின்னு ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது இல்லையா, அங்கே எலும்பு முறிவுக்கெல்லாம் மருந்து போடுறாங்க. அங்கே இருந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் கடைக்கு போய் மட்டன் வாங்கின்னு போனாராம் வீட்டுக்கு. மட்டன் வாங்கி அவங்க மட்டன் சாப்பிட்ற ஜாதி தான், அந்த மாதிரி மட்டன் வாங்கின்னு போகிறாரு வீட்டுக்கு. போகிறவர் வழியில் அவருக்கு திடீர்னு ஒரு அர்ஜெண்ட்டாக நேச்சர் கால். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த பேக்கை அந்த மட்டன் இருந்த பேக்கை கீழே ஒரு மரத்துக்கீழே வச்சுட்டு போயிட்டு அப்படி யூரின் பாஸ் பண்ணிட்டு வரார். வந்து அந்த பேக் எடுத்துன்னு வீட்டுக்கு போனார்.
வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே மட்டன் பீசஸ் அதானே வாங்குறாங்க. அந்த பீசஸும் அந்த போன் பீசஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டி முழுசாக ஒரு ஃப்ளெஷ் மாஸ் ஆஃப் ஃப்ளெஷ் மாதிரி இருந்ததும். இது என்ன இது கட் பண்ணாது எப்படி கொண்டு வந்தீங்கன்னு வீட்டில் கேட்குறாங்க. இல்லையே எல்லாம் கட் பண்ணி தான் கொண்டு வந்தேன்னா. அப்போ என்னாச்சு, எங்கே வச்சிங்க, அந்த இடத்துல ஏதாவது செடி இருந்ததா அப்படின்னா போய் பார்க்குறாங்க. பார்த்து அப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த செடிங்களை எடுத்துன்னு போய் வீட்டில் போய் அதை அரைச்சி கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது போன்ஸையும் ஃப்ளெஷ்ஷையும் கூட்டி சேர்க்குற மாதிரியான மருந்து. அது தெரிஞ்ச உடனே தான் அந்த ஃபேமிலி தான் அப்போலேருந்து அந்த வேலை பண்ணுறாங்க. அந்த புத்தூரில் அதாவது மருந்து போடுறாங்க. அந்த புத்தூர் கட்டுன்னு எலும்பு கூடுறதுக்கு போடுறாங்க இல்லையா, புரோக்கன் போன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். அந்த மருந்து தயார் பண்ணுற அந்த ஃபேமிலிக்கு இப்படி தான் ஆரம்பிச்சதும். ஸோ அதை பார்த்து இந்த செடி தான் அது கொடுக்குதா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தான் அந்த மருந்தே வந்தது அப்படின்னு அது ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாங்க. அதையும் அதனால் நமக்கு இருக்கிற இந்த இதுங்க செடி கொடி மரம் எல்லாமே நிறைய மருந்து வேல்யூ, எல்லாமே அந்த மாதிரி ஔஷதம்தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் அதுங்களை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே இன்னொன்று சொல்கிறாங்க, அனுமார் இது கொண்டு வந்தார், மலையை கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்சப்புறம் சரி நான் அங்கே கிடக்கட்டும் அந்த மலையான்னு விட்டுடலையும் திரும்பி கொண்டு போய் வச்சுட்டு வந்தாராம் அதை. ஏன்னா அதில் இருக்கிற மூலிகைங்க மொத்த மலை தூக்கின்னு வந்துட்டார். அந்த மூலிகை செடிங்கள்லாம் வளரணும் இல்லையா, இங்கே அந்த இடத்துல அந்த டெம்பரேச்சரில் தான் அது ஒழுங்காக வளரும் ஹிமாலயாஸில். ஸோ அங்கே கொண்டு போய் மறுபடியும் வச்சுட்டா தான் நல்லது. இங்கே கொண்டு வந்த மலையை இங்கே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே வாடி போயிடும், அந்த செடியை செத்தாலும் செத்து போயிடும். அதனால் ஐயோ அது மருந்து அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டத்தை பார்க்காம திரும்பி கொண்டு போய் வச்சாருங்க. இருக்கட்டும் யுத்தம் முடிகிற வரைக்கும் மறுபடியும் தேவைப்படுமான்னு கூட வைக்கல, கொண்டு போய் வச்சாராம். ஆனால் மறுபடியும் கூட தேவைப்பட்டது. அதனால் யுத்தம் டைமில் 2 தரம் தூக்கிட்டு வந்தாராம் அந்த சஞ்சீவி மலையை. 2வது தரம் எல்லாருமே முறிச்சு போட்டாங்க, இன்னொரு தரம் ராமர் கூட அந்த டைமில் போய் மறுபடியும் கொண்டு வந்து 2 தரம் தூக்கின்னு வந்தார் அந்த சஞ்சீவி மலையை, மறுபடியும் கொண்டு போய் வச்சார் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த சௌப்பாயி பார்த்தோம். இப்போ அடுத்ததும் பார்க்கலாம். அடுத்தது 12வது ரகுபதி கீன்ஹி பகுத் படாயி தும மம பிரிய பரத சமபாயி. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் ரகுபதி கீன்ஹி பகுத்த படாயி, அவர் என்ன பண்ணார், இவ்வளோ பெரிய வேலை இதெல்லாம் ஹனுமான் இது பண்ணதுக்கப்புறம் அவரால் சும்மாவே இருக்க முடியல. ரகுபதி யார், ராமனுக்கு நினச்சி புகழறாராம் ஹனுமான். இவ்வளோ பெரிய வேலை பண்ண ஹனுமான், நீ எனக்காக இவ்வளோ பெரிய வேலை பண்ண, என் தம்பிக்கு மறுபடியும் உயிர் கொண்டு வந்த, யாராலும் செய்ய முடியும், இந்த மாதிரி போய் பறந்து போய் அந்த மலையை தூக்கின்னு வந்தியே அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி பல நேரங்களில் பலவிதமாக புகழறார். ரகுபதி கீன்ஹி பகுத்து படாயி, அவ்வளோ படாயின்னா புகழறார், ரொம்ப புகழ்ந்தார். என்னன்னு சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு என்னால் ஒன்றுமே சொல்ல தெரியல எனக்கு. உன்னை இப்படி நீ இந்த இவ்வளோ பெரிய வேலை பண்ணியே, யாராலையும் செய்ய முடியாத வேலை செய்தியே, கற்பனையில் கூட யாருமே செய்ய முடியாது, இதை நினச்சி பார்க்க முடியுமா, பறந்து போய் கொண்டாந்துடலாத்தேன்னு இல்லை, உன்னால் தான் முடிஞ்சது, நீ எனக்காக இவ்வளோ பெரிய வேலை பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அங்கே பறந்து போய் சீதை கண்டுபிடிச்சின்னு வந்தேன், அவங்கள பார்த்தேன், இங்கே பறந்து போய் என் தம்பிக்காக இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சி அதையே சொல்லி புகழ்ந்து உருகி போனார். அந்த மாதிரி ரகுபதி கீன்ஹி உன்னை நினச்சி உனக்கு பகுத்து படாய், உன்னை புகழ்ந்து பாடினார், புகழ்ந்து பேசினார். அதுக்கப்புறம் பரதஹி அந்த மாதிரி புகழ்ந்து ஹனுமானை சொல்லி புகழ்ந்து பேசி தும மம பிரிய பரத சமபாயி அப்படின்னு சொன்னார். அதாவது நீ மம பிரிய பரத, எனக்கு பிடிச்ச, எனக்கு இன்னொரு பிரியமான தம்பி பரதன் இருக்கிறான், அவனுக்கு சமம் நீ, சமபாயி, அவனுக்கு சமமான தம்பி நீயும் அப்படின்னு சொன்னாராம். ஹனுமானை கட்டி தழுவிக்கினார் இல்லையா, உரலாயே கட்டி தழுவின்னு என்ன சொன்னாருன்னா, தும மம நீ மம எனக்கு பிரியமான பரதன் ஒரு தம்பி இருக்கிறான்,
ஊரில். இங்கே இந்த தம்பி இல்லாத இன்னொரு தம்பி பரதன் இருக்கான். அவனும் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அந்த பரதனுக்கு சமமான பாய், நீயும் எனக்கு தம்பி அப்படின்னு சொல்லி கட்டி தழுவிக்கினாராம் மறுபடியும். ஸோ ரகுபதி கேன் ஹி பகுத் படாயி தும மம பிரிய பரத சமபாயி. எனக்கு பிரியமான தம்பி பரதன் இருக்கிறானே, அவனுக்கு சமமானவன் நீ அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து அந்த மாதிரி புகழ்ந்துன்னே இருந்தாராம். ரொம்ப நேரமாக, பல நேரம் பல விதமாக புகழ்ந்தார். அவ்வளோ சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கினார். ஹரஷினா சந்தோஷம் தெரிவிச்சுக்கினார். உரலாயேன்னா கட்டி பிடிச்சிக்கினார். அதுக்கப்புறம் மம பிரிய பரதா, என்னுடைய பிரியமான பரதனை போல் நீ எனக்கு அவனுக்கு சமமான தம்பி பாயி அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த சௌப்பாயில் சொல்லியிருக்கார். ஸோ லாய சஞ்சீவன லखनजियाये ஸ்ரீ ரகுவீர ஹரஷி உரலாயே ரகுபதி கீன்ஹி பகுத் படாயி தும மம பிரிய பரத சமபாயி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்ததில் பார்க்கலாம். Hello children, good day to you all. Now let us see verse 11. Laya Sanjeevana Lakhanaji Aye Shri Raghuveera Harashi Uralaye. That is the verse now. Now in the previous verses we saw how Hanuman changed his forms and completed Rama's task in Sri Lanka, right? After all that, now he came back to Rama, he told everything, and then they have now come to Sri Lanka again to fight Ravana. So now in this verse the war is going on. Laya Sanjeevana, in the 11th verse, when Tulsidas is singing this 11th verse, he is describing an incident which happened during the war in Lanka. So war between Ravana and Rama, that has started. So during the war, one day what happened is, Indrajit was Ravana's son. Ravana had a son who was a great warrior, Indrajit. His name was Indrajit. So Indrajit, I think it was on the second day after the war started, Indrajit fought Lakshmana. Lakshmana and Indrajit were fighting. I mean, they were throwing weapons at each other, or through bows and arrows, all that. So they were fighting. So Indrajit threw one astra, means one weapon, which was very powerful, and it hit Lakshmana, and Lakshmana swooned and fell down. He became unconscious. He fell down, he fell on the earth, on the ground, and he became unconscious, Lakshmana. So now everyone around was very much worried, and Rama started crying. He said, "Oh, what happened to my brother? What happened to Lakshmana? Get up, Lakshmana, what happened?" No, he was almost dead. Lakshmana was almost dead. So everyone there thought, now Rama thought Lakshmana is gone. He was so much worried. He started crying. Then at that time, there was one in that Vanara group. There was one bear, old bear, a very elderly. It's an animal, bear, right? You know what a bear is, with full of fur, a dark-colored animal. So a bear, which was an elderly person, he was called Jambavan. He was an experienced one in the group, in the entire Vanara group. So he said, he looked at Lakshmana and said, "No, Rama, don't worry, he is not dead. He has fainted, he has swooned, he is out of consciousness, he is unconscious now. Now we have to give some treatment. We need some medicines for that. And that medicine, that herbs, the medicinal plants are available in the Himalayas, in the north. So only Hanuman can go and get it. So let us send Hanuman, he will bring it, and we can save Lakshmana." So they again
asked Hanuman to go to Himalayas. Hanuman immediately started, he could fly, right? He flew towards north now. Earlier we saw him flying to the south, and he went to Lanka and saw Sita there and met Ravana and all. Now from Lanka, now the battle is they are in Lanka now. The battle is going on in Lanka. So from Lanka, deep south, he went to north. Across the country, he went to north to the Himalayas. How did he go? He flew in the sky. He flew to Himalayas, and there Jambavan told him to bring certain herbs. Now pick that leaf, pick that plant. Like that he named some plants and he said, bring those plants. I want them and we will cure Lakshmana. So there he went. He flew and reached Himalayas, and there he saw those plants. But what Hanuman thought is, now I can't waste time here just looking for the right plants and picking those plants, and maybe I might go wrong. I may take some wrong plant also. So why take risk? Let me take the entire mountain with me. So he lifted the entire Sanjeevini mountain. That mountain is called Sanjeevanam, Sanjeevini. So the entire mountain he lifted and he carried it back to south, Lanka. He carried the mountain to Lanka. You might have seen a picture of Hanuman carrying a mountain and flying. In his left hand he would be holding a mountain and he would be flying in the sky. That's a very common, popular picture of Hanuman. So that is, he carried that mountain to Lanka, and there he put that mountain down, and Jambavan picked up whatever leaves he wanted and he made paste of it, or took the juice of such leaves, and he treated Lakshmana with those juice and paste. Soon after, Lakshmana woke up. He came back to life. After that, that's what this line says. Laya Sanjeevana Lakhanaji Aaye. Laya Sanjeevana. Who brought? Who Laya? Laya means brought. Laya Sanjeevana. Who? Hanuman. You. Tulsidas is singing to Hanuman. You brought Sanjeevana. You went to Himalayas and brought Sanjeevana, the entire mountain. And Lakhanaji Aaye. Because of that, Lakshmana, Aaye, came back. He was saved, right? So that's what the line says. Laya Sanjeevana, Lakhanaji Aaye. You brought Sanjeevana, so Lakhana came back. That is that line. Then after that, what did Raghuvira do? Raghuvira is Rama. Shri Raghuvira Harashi Uralaye. What did Rama do? After seeing this, Lakshmana came back to life now. He is all right. He is okay. He got up. So Rama was very happy. Earlier he was crying. He thought Lakshmana is gone. But now Lakshmana is he is all right. He got up. He is perfectly all right now. So he saw that and he became very happy. Raghupati, Sri Raghuvira Harashi. Harashi means happy, very happily. He started praising Hanuman. Oh Hanuman, you did it. You are the one who saved my brother's life. And because of that, I am also alive. Otherwise, I would have gone too. So you gave us lives. Hanuman, you are very great. He started praising him like that. Harashi means very happily he praised. And saying all this, Uralaye. Uralaye means he even hugged him. Rama hugged Hanuman out of so much affection, so much love, because he was the one who gave life to Lakshmana again. Without, if not Hanuman, who could have gone there? Who could have gone such a long distance? How to go there? No one else can fly. Hanuman could fly to that place, and within no time
Jambavan wanted the herbs very fast. You should not waste time, he said. There's no much time. We have to save him quickly. So he flew there. Normally we say he ran to bring something, but here we have to say he flew to bring the medicines. Hanuman flew and came back and brought the medicines, and Lakshmana was back. So watching all this, Rama could not stop himself. He praised Harashi. Raghuvira Harashi means he praised him a lot, and Uralaye means hugged him. Alinganam means he held him tightly to his heart. Embraced, hugged him. So that was how Rama showed his happiness. He became so emotional, very happy, and he took Hanuman to his heart, hugged him tight. That is how he showed his gratitude to Hanuman. So these are the lines that say that Laya Sanjeevana Lakhana Jiyaye Shri Raghuvira Harashi Uralaye. Now it was really a great gift to Hanuman, because in the Rama Avatara, many sages also, they wanted to hug Rama. They were so impressed by Rama's good nature and his beauty and all, and they said, Rama, you are so good, we want to hug you for some time. But Rama did not do that. He did not let them hug him. He did not allow it to happen. But here he gave that to Hanuman. He went and hugged Hanuman himself. So that was really a best gift to Hanuman. That's what we see in this Chaupai, in this verse. And now, the next verse we will see in the next audio. Jai Shri Hanuman.